எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா +1ல கிராவிடேஷன் அப்படிங்கிற லெசன்ல கிராவிடேஷனல் ஃபீல்டுனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சொன்னது புரியுதுங்களா? கிராவிடேஷனல் ஃபீல்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம மேக்னெட் பார்ப்போம். மேக்னெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேக்னெட்டை சுற்றி என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா? அது போல் எனி ஆப்ஜெக்ட், எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாஸ் இருக்கக்கூடிய எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸில் சம் ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. சொன்னது புரியுதுங்களா? நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிற டாபிக் பார்க்குறதுக்கு என்ன இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னாக்கா கான்டாக்ட் ஃபோர்ஸ் சொல்கிறாங்க, ஒன்று என்னது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் கான்டாக்ட் ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை தள்ளுறீங்க அப்படின்னா, இழுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம தான் ஃபோர்ஸ் கொடுக்குறோம்னா நம்ம அந்த பொருள் மேலே என்ன பண்ணுவோம், ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் கிரியேட் பண்ணுவோம். சப்போஸ் இந்த சாக் பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாக் பீஸ் நான் தள்ளுறேன் அப்படின்னாக்கா என்னுடைய அந்த ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டிய இந்த ஃபிங்கர் என்ன பண்ணியிருக்கேன், அந்த சாக் பீஸில் டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஸோ தள்ளுறதுக்கோ அல்லது நான் இழுக்கிறதுக்கோ ஃபிசிக்கலாக இந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸை டச் பண்ணி தான் இழுக்க முடியுது, டச் பண்ணி தான் தள்ள முடியுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் என்னது அப்படின்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா when we apply the force on object it's a கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு மேக்னெட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேக்னெட்டுக்கு எந்த விதமான ஃபிசிக்கல் கான்டாக்டுமே இல்லை. ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லை, ஆனால் இந்த மேக்னெட் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். இந்த மேக்னெட் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அப்போது எந்த விதமான ஃபிசிக்கல் கான்டாக்டும் இல்லாமலேயே சம் டிஸ்டன்ஸில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணுவோம், இதனுடைய ஃபோர்ஸ் அதை அல்டர் பண்ண பார்க்கும். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண பார்க்கும், அல்டர் பண்ண பார்க்கும். இந்த மாதிரி ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் ஏதாவது ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராவிடேஷனல் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அந்த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இந்த மேக்னெட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் சொல்லலாம். பிட்வீன் த சார்ஜஸ், சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ண, ரிப்பல் பண்ணும். கான்டாக்ட் இருக்காது, பட் ரிப்பல் ஆகும். அதுபோல் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் எதையும் சொல்கிறாங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு அது இடையில என்ன இருக்காது, ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்காது, பட் ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ண பார்க்கும். புரியுதுங்களா? சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண, அட்ராக்ட் பண்ண பார்க்கும். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண பார்க்கும், அட்ராக்ட் பண்ண பார்க்கும். இந்த மாதிரி ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமலேயே அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இடையில இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம எதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிளாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் சொல்லலாம். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யார் தேவைப்படுறாங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு தேவைப்படுறாங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எப்படி மேக்னெட்டை சுற்றியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அது போல் எனி மாஸ், எந்த ஒரு மாஸ் ஆஃப் த மெட்டீரியல் இருந்தாலும் அந்த மாஸ் ஆஃப் த மெட்டீரியலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம ஒரு பொருளுடைய கிராவிடேஷனல் ஃபீல்டை மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குரிய ஈக்குவேஷன் பார்ட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? அந்த விதத்தில் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு என்ன இருக்குது அப்படின்னாக்கா M1 அப்படிங்கிற மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த M1 மாஸனுடைய கிராவிடேஷனல் ஃபீல்டு இதெல்லாம் இருக்கும். M1 மாஸனுடைய கிராவிடேஷனல் ஃபீல்டெல்லாம் இது இருக்கும். ஸோ இந்த M1 மாஸனுடைய கிராவிடேஷனல் ஃபீல்டில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து சப்போஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா R தூரத்தில் ஒரு பாயிண்ட் P எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் Pயில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா M2ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், M2 மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன் அப்படின்னா இந்த M1 மாஸ்னால இந்த M2 மாஸ் என்ன பண்ணும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதுக்குரிய டெரிவேஷன் நமக்கு தெரியும். என்னது அப்படின்னாக்கா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை செகண்ட் மாஸ் டியூ டு ஃபர்ஸ்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் அப்படின்னா மைனஸ் G M1 M2 பை இங்கேருந்து கொண்ட தூரத்தினுடைய ஸ்கொயர். சப்போஸ் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், ஆர் கேப். இந்த ஆர் கேப் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த M1லேருந்து M2க்குள்ள இந்த டைரக்ஷன், பட் மைனஸ் சைனோட இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், இப்படி ஆக்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் M1 நோக்கி தான் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அடுத்தது இந்த இடத்துல சப்போஸ் இந்த M2 மாஸ், அந்த M2 மாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம யூனிட் மாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாஸ் அது, யூனிட் மாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா யூனிட் மாஸ்னா 1 kgன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த
இந்த m2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி செகண்ட் மாஸ் டியூ டு ஃபர்ஸ்ட் மாஸ். இந்த ஃபர்ஸ்ட் மாஸால இந்த செகண்ட் மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் வாட் இட் இஸ் m2 சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்கன்னா, இதுதான் என்னது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P டியூ டு m1 மாஸ். m1 மாஸால பாயிண்ட் Pயில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட அளவாக நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, E1 அப்படிங்கிறது பாயிண்ட் Pயில் m1 மாஸால இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபீல்டுனா இந்த இடத்துல F21 வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியுமா? சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது பாருங்க, மைனஸ் G m1 m2 by r ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, இன்டூ r கேப்னு சொல்லிக்கலாம், டிவைடட் பை பாருங்க இந்த m2 நம்ம கொண்டு வந்துடலாமா. அப்போ இந்த m2 கேன்சல் ஆகிடும். தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு அட் பாயிண்ட் P டியூ டு m1 மாஸ். இந்த மாஸால இந்த பாயிண்ட்ல கூடிய கிராவிடேஷனல் ஃபீல்டு இந்த இடத்துல m2 கேன்சல் பண்ணும்போது என்ன வருது, G m1 by r ஸ்கொயர் இன்டூ r கேப். அப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணது இல்லை, நாம வச்சிருக்கக்கூடிய இந்த யூனிட் மாஸை டிபெண்ட் பண்ணது கிடையாது, இங்க இருக்கக்கூடிய தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய m1 மாஸ்னால தான் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை தவிர இந்த m2 மாஸ் எதை டிசைட் பண்ணாது, அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை டிசைட் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தா இது வந்து m1 m2 மாஸ் சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, ஜென்ரலா கிராவிடேஷனல் ஃபீல்டை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சப்போஸ் இதுதான் மாஸ் mன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து ஒரு பாயிண்ட் P, இங்க இருந்து இவ்வளவு தூரத்தை எவ்வளவு தூரம் r தூரம் வச்சுக்கலாமா. இந்த இடத்துல ஒரு யூனிட் மாஸ் பிளேஸ் பண்றேன், இங்க m2 யூனிட் மாஸ் எடுத்துக்கிட்டோம், m1ங்கிறத ஒரு மாஸ்னு வச்சுக்கிட்டோம். அதே போல இங்க m மாஸ் இருக்கு, r டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் P இருக்கு, இங்க ஒரு யூனிட் மாஸை நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த யூனிட் மாஸ் என்ன பண்ணோம், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, இதனுடைய கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட். புரியுதுங்களா? இதை நம்ம எப்படி சொல்லலாம். அப்போ Fங்கிறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ME சொல்ல முடியும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி யூனிட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட். எந்த பாயிண்ட்ல நீங்க யூனிட் மாஸை கொண்டு போய் வைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்ல அந்த யூனிட் மாஸ் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஆஃப் த மாஸ் m1 எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இதனுடைய கிராவிடேஷனல் ஃபீல்டு இங்க எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும்னா ஒரு யூனிட் மாஸை கொண்டு வந்து இந்த பாயிண்ட்ல வைக்கும் பொழுது இந்த யூனிட் மாஸ் என்ன பண்ணும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் மாஸ் when it is placed at that point. எந்த பாயிண்ட்ல நமக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு கால்குலேட் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்ல ஒரு யூனிட் மாஸ் கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த யூனிட் மாஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் அந்த பாயிண்ட்ல இந்த மாஸ்னுடைய கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ F is equal to என்னன்னு சொல்லலாம், ME சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கட்டும். நமக்கு another ஈக்குவேஷன் தெரியும், நியூட்டனுடைய செகண்ட் லா, F is equal to ME. ஸோ these two are equal. இதுவும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான், இதுவும் ஃபோர்ஸ் தான். அப்படிங்கிறனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா MA is equal to என்னன்னு சொல்லலாம், ME சொல்லலாம். இதில் MM கேன்சல் பண்ணிச்சு அப்படின்னா A is equal to E வருது. சொன்னது புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு ஆப்ஜெக்டுடைய கிராவிடேஷனல் ஃபீல்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும் பொழுது இந்த ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ the acceleration of an object when it is placed at a point that will be taken as by gravitational field. இப்போ ஒரு பாயிண்ட்ல ஒரு ஆப்ஜெக்டினுடைய கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டை வைக்கும் பொழுது இந்த பாயிண்ட்ல வைக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அந்த ஆக்சிலரேஷனோட அளவே நம்ம என்னவா எடுத்துக்கலாம், அந்த பாயிண்ட்ல இந்த ஆப்ஜெக்டினுடைய கிராவிடேஷனல் ஃபீல்டு நம்ம எடுத்துக்க முடியும். சொன்னது புரியுதுங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.